ஓம் சாந்தி. 28/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் வரிசை கிரமமாக சதோபிரதான் ஆகும்போது இயற்கை அனர்த்தங்களின் வேகம், அதாவது விநாசம் அதிகரித்து இப்பழைய உலகம் முடிவடையும். கேள்வி: முயற்சி செய்பவர்களாகிய நீங்கள் எந்த முயற்சியை செய்வதன் மூலம் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற முடியும்? பதில்: உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்கு அனைத்திற்கும் முதலில் தந்தையை உங்கள் வாரிசு ஆக்குங்கள். அதாவது உங்களிடம் உள்ள அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். தந்தையை உங்கள் குழந்தையாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் முழு ஆஸ்திக்கான உரிமையை பெறுவீர்கள். 2. நீங்கள் முற்றிலும் தூய்மையாகும்போது உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவீர்கள். நீங்கள் முழுமையாக தூய்மையாகாதுவிடின் தண்டனையை அனுபவம் செய்த பின்னர் சிறிதளவு வெகுமதியையே பெறுவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவரின் நினைவில் மாத்திரம் அமர்ந்திருக்காமல் மூவரின் நினைவிலும் அமர்ந்திருக்க வேண்டும். மூவரும் ஒரேயொருவரே ஆயினும் அவரே தந்தையும் ஆசிரியரும் சர்க்குருவும் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காகவே அவர் வந்துள்ளார். நீங்கள் மாத்திரமே இந்த புதிய விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஏனைய அனைவரும் பக்தியை கற்பித்து சமய நூல்கள் போன்றவற்றையும் வாசிக்கின்ற மனிதர்களே என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரேயொருவரை மனிதர் என்று அழைக்க முடியாது. அவரே அசரீரியானவர் என்பதால் அவர் இங்கு அமர்ந்திருந்து அசரீரி ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மா சரீரத்தின் மூலமாக செவிமடுக்கிறார். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை கூறியுள்ளார், ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சமய நூல்கள் என்ற கேள்வியே இங்கு இல்லை. தந்தையே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு மகத்துவமான ஆசிரியர். அவர் அதி மேலானவர் என்பதால் நீங்களும் அதி மேலான அந்தஸ்தை அடைவதற்கு அவர் உங்களுக்கு உதவுகின்றார். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்களும் சதோபிரதான் ஆகும்போது யுத்தம் ஆரம்பமாகும். இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். நீங்கள் நிச்சயமாக நினைவை கொண்டிருக்க வேண்டும். ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் ஒருமுறை மாத்திரமே வந்து புதிய உலகிற்காக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிறு குழந்தைகளாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும். நீங்கள் விவேகமானவர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு தந்தையிடமிருந்து ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபாவிடமிருந்தே புதிய உலகிற்கான அந்தஸ்தை லக்ஷ்மியும் நாராயணனும் பெற்றுக்கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மியும் நாராயணனும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆகியுள்ளார்கள். அவர்கள் பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவார்கள். இப்பொழுது அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உங்களிடம் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானம் உள்ளது. இனிமேலும் நீங்கள் தேவ தேவியரின் விக்கிரகங்களின் முன்னால் மூட நம்பிக்கையுடன் தலைவணங்க மாட்டீர்கள். மக்கள் தேவ தேவியரின் விக்கிரகங்களின் முன்னால் சென்று தாங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள்,
நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள். ஆனால் நாங்களோ பாவம் நிறைந்தவர்களும் விக்காரமுள்ளவர்களும் தெய்வீக குணங்கள் அற்றவர்களும் ஆவோம். நீங்கள் யாரை புகழ்ந்து பாடினீர்களோ அவர்களைப் போன்று ஆகுகிறீர்கள். நீங்கள் வினவுகிறீர்கள், பாபா, சமய நூல்கள் போன்றவற்றை வாசிப்பது எப்பொழுது ஆரம்பமாகியது? தந்தை கூறுகிறார், ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகிய காலத்திலிருந்தே ஆகும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்கள் புத்தி முழு ஞானத்தையும் கிரகிக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். பக்தி சமஸ்காரத்தை நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்ல மாட்டீர்கள். பக்தி சமஸ்காரங்கள் உடையவர்கள் பழைய உலகில் மனிதர்களுக்கே பிறப்பார்கள். அதுவும் அவசியமாகும். நீங்கள் ஞான சக்கரத்தை உங்கள் புத்தியில் சுழற்ற வேண்டும். அத்துடன் நீங்கள் பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். பாபாவும் எங்கள் தந்தையாவார். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபா எங்கள் ஆசிரியரும் ஆவார். ஆகவே இந்த கல்வி எங்கள் புத்தியில் பதியும். உலக சக்கரத்தின் ஞானமும் எங்கள் புத்தியில் உள்ளது. இதன் மூலம் நாங்கள் பூகோளத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகுகிறோம். நினைவு யாத்திரை இடம்பெற்றது. ஓம் சாந்தி. ஞானமும் பக்தியும். தந்தை ஞானக் கடல் என்று அழைக்கப்படுகிறார். பக்தியை பற்றிய அனைத்தையும், அதாவது அது எப்பொழுது ஆரம்பமாகியது, எப்பொழுது அது முடிவடையும் என்பதை அவர் அறிவார். மனிதர்களுக்கு அது தெரியாது. தந்தை மாத்திரமே வந்து அவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். சத்திய யுகத்தில் தேவர்களாகிய நீங்களே உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். அங்கு பக்தி என்ற கேள்விக்கே இடம் இருக்கவில்லை. ஓர் ஆலயமேனும் அங்கு இருக்கவில்லை. அனைவரும் தேவர்களாகவே இருந்தார்கள். உலகம் அரைவாசி பழையதாகிய பின்னர், அதாவது 2500 வருடங்கள் கடந்த பின்னர் திரேதா யுகமும் துவாபர யுகமும் சங்கமிக்கும் போது ராவணன் வருகிறான். நிச்சயமாக ஒரு சங்கமம் இருக்க வேண்டும். தேவர்கள் பாவ பாதையில் விழுகின்ற போது, அதாவது திரேதா யுகத்தினதும் துவாபர யுகத்தினதும் சங்கமத்தின் போதே ராவணன் வருகிறான். உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. தந்தை கலியுகத்தின் இறுதியும் சத்திய யுகத்தின் ஆரம்பமும் சங்கமிக்கும் போது வருகிறார். ஆனால் ராவணனோ திரேதா யுகத்தினதும் துவாபர யுகத்தினதும் சங்கமத்தின் போது வருகிறான். அந்த சங்கமத்தை நன்மை அளிக்கும் சங்கமம் என்று அழைக்க முடியாது. அதனை உபகாரமற்ற சங்கமம் என்றே அழைக்கலாம். தந்தைக்கு மாத்திரமே நன்மை அளிப்பவர் என்ற பெயர் உள்ளது. உபகாரமற்ற யுகம் துவாபர யுகத்துடன் ஆரம்பமாகிறது. தந்தை உணர்வுள்ள விதையாவார். முழு விருட்சத்தினதும் ஞானம் அவரிடம் உள்ளது. விதை உணர்வுள்ளதாக இருந்தால் அதிலிருந்து விருட்சம் எவ்வாறு வெளித்தோன்றுகிறது என்பதை அவ்விதை விளங்கப்படுத்தும். எவ்வாறாயினும் அது உணர்வற்றது என்பதால் அதனால் எதனையும் கூற முடியாதுள்ளது. ஒரு விதை விதைக்கப்பட்ட பின்னர் அதிலிருந்து சிறிய கன்று வெளிப்படும் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். பின்னர் அது வளர்ந்து பழம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. எவ்வாறாயினும் உணர்வுள்ள ஒரேயொருவராலேயே உங்களுக்கு அனைத்தையும் கூற முடியும். உலகில் இப்பொழுது மக்கள் தொடர்ந்தும் பல வகையான விஷயங்களில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் எதனையாவது கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் சந்திரனுக்கு செல்ல முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் செவிமடுக்கிறீர்கள். அவர்கள் ஆய்வு செய்து அந்த இடம் எவ்வாறு உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்காக 100,000 கணக்கான மைல்கள் மேல் நோக்கி
உயர்ந்த இடமான சந்திரனுக்கு செல்கிறார்கள். அவர்கள் கடலுக்கு அடியில் என்ன உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்காக கடலுக்கு அடியில் ஆழமாக செல்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதன் எல்லையை அடைய முடியவில்லை. நீர் மாத்திரமே அங்கு நிறைந்துள்ளது. அவர்கள் ஆகாய விமானத்தில் மேலே செல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அங்கு சென்று திரும்புவதற்கு போதிய எரிபொருள் தேவைப்படுகிறது. வானமும் எல்லையற்றது, கடலும் எல்லையற்றது. அவர் சிவபாபா எல்லையற்ற ஞானக் கடலாக இருப்பதைப் போன்றே இது எல்லையற்ற நீர்க்கடலாகும். ஆகாயமும் எல்லையற்றது, பூமியும் எல்லையற்றது. நீங்கள் தொடர்ந்தும் கூறிக்கொண்டே போகலாம். கடலுக்கு கீழே நிலம் உள்ளது. மலைகள் எதில் நிற்கின்றன? பூமியில். அவர்கள் பூமியை தோண்டும் போது மலைகள் வெளித்தோன்றுகின்றன. அதன் கீழ் நீர் உள்ளது. கடலும் நிலத்தின் மேலேயே உள்ளது. நீரினதும் நிலத்தினதும் எல்லையை எவராலும் அடைய முடியாது. கடவுள் எல்லையற்றவர். மாயையும் எல்லையற்றது என்று மக்கள் கூறினாலும் எல்லையற்ற தந்தையான பரமாத்மாவாகிய பரம தந்தையே முடிவற்றவர் என்று நீங்கள் கூறமாட்டீர்கள். எவ்வாறாயினும் கடவுள் முடிவற்றவராக இருக்க முடியாதென்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ஆம், இந்த வானம் எல்லையற்றது. 5 தத்துவங்களான பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம் உள்ளன. அவை அனைத்தும் தமோபிரதான் ஆகுகின்றன. ஆத்மாக்களும் தமோபிரதான் ஆகுகின்றார்கள். பின்னர் தந்தை வந்து அவர்களை சதோபிரதான் ஆக்குகிறார். ஆத்மாக்கள் சின்னஞ்சிறியவர்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது ஒரு முடிவில்லாத அனாதியான நாடகமாகும். அது அனாதியாக தொடர்கிறது. அது எப்பொழுது ஆரம்பமாகியது என்று உங்களால் கூற முடியுமானால் அதற்கு ஒரு முடிவும் இருக்கவே வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் புதிய உலகம் எவ்வாறு ஆரம்பமாகுகின்றது என்றும் பின்னர் எவ்வாறு அது பழையதாகுகின்றது என்றும் விளங்கப்படுத்த வேண்டும். இது தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கின்ற 5000 வருடங்களைக் கொண்ட சக்கரமாகும். உங்களுக்கு இப்போது இது தெரியும். ஆனால் அந்த மக்கள் பொய்யானவற்றை எழுதியிருக்கிறார்கள். சமய நூல்களில் சத்திய யுகத்தின் காலம் பல 100,000கணக்கான வருடங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் அதனை செவிமடுக்கும் போது அதை உண்மையென கருதுகிறார்கள். கடவுள் எப்போது வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுப்பார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதனை தெரியாததால் நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் வரை கலியுகம் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குமென்று அவர்கள் தொடர்ந்தும் கூறுவார்கள். இப்பொழுது நீங்கள் சக்கரம் 5000 வருடங்கள் என்றும் பல 100,000கணக்கான ஆண்டுகள் அல்ல என்றும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு கருவிகளாக ஆகியுள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் பல சம்பிரதாயங்கள் உள்ளன. மக்களிடம் பணம் இருக்கும்போது அவர்கள் அதிகளவு செலவு செய்கின்றார்கள். தந்தை கூறுகிறார், உங்களுக்கு அதிகளவு செல்வத்தை கொடுத்த பின்னர் நான் சென்று விடுகிறேன். எல்லையற்ற தந்தை நிச்சயமாக உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை வழங்குவார். அதன் மூலம் நீங்களே சந்தோஷத்தை பெறுவதுடன் உங்களுடைய ஆயுட்காலமும் நீண்டதாக இருக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், எனது அன்பிற்கினிய குழந்தைகளே, நீங்கள் நீடூழி வாழ்வீர்களாக. உங்களுடைய ஆயுட்காலம் 150 ஆண்டுகளாக இருப்பதுடன் மரணம் ஒருபோதும் சம்பவிக்காது. தந்தை உங்களுக்கு ஓர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் ஆயுட்காலத்தையும் நீடிக்க செய்கிறார். நீங்கள் அமரத்துவமானவர்களாக இருப்பீர்கள். அங்கு அக்கால மரணம் ஒருபோதும் இருக்க மாட்டாது. நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதனாலேயே அது
சந்தோஷ தாமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயுட்காலம் நீண்டிருப்பதுடன் நீங்கள் அதிகளவு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறீர்கள். ஏழ்மையிலிருந்து நீங்கள் கிரீடம் சூட்டப்பட்டவர்கள் ஆகுகிறீர்கள். உங்கள் புத்தியில் உள்ளது தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்துள்ளார். நிச்சயமாக அது ஒரு சிறு விருட்சமாகும். ஒரு தர்மமும் ஓர் ராஜ்யமும் ஒரு மொழியுமே அங்கு உள்ளன. அதுவே உலகில் அமைதி நிலவுதல் என்று அழைக்கப்படுகிறது. நாங்களே முழு உலகினதும் நடிகர்கள். உலகிலுள்ள எவருக்கும் இது தெரியாது. அவர்களுக்கு இது தெரியுமாயின் நாங்கள் எப்பொழுது எங்கள் பாகங்களை நடிக்க ஆரம்பித்தோம் என்று அவர்களால் கூற முடியும். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இவ்வாறு கூறும் பாடல் ஒன்று உள்ளது. பாபாவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் வேறு எவராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவர் உங்களுக்கு முழு பூமியையும் முழு வானத்தையும் உலக ராஜ்யம் முழுவதையும் கொடுக்கிறார். இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். பின்னர் வந்த அரசர்கள் அனைவரும் பாரதத்தின் அரசர்களாக இருந்தார்கள். பாடப்பட்டுள்ளது, பாபா எங்களுக்கு கொடுப்பவற்றை வேறு எவராலும் கொடுக்க முடியாது. தந்தையே வந்து அதனை நாங்கள் பெறுவதற்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த ஞானம் முழுவதும் நீங்கள் எவருக்கேனும் விளங்கப்படுத்தக்கூடியதாக உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அந்தளவிற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் விளங்கப்படுத்த முடியும்? பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்களாலேயே முடியும். எவராவது பாபாவிடம் வரும்போது பாபா வினவுவார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளார்கள்? அவர்கள் கூறுவார்கள், எனக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள். 6வது குழந்தை சிவபாபா ஆவார். ஆகவே அவரே நிச்சயமாக மூத்த குழந்தை. நீங்கள் சிவபாபாவிற்கு உரியவரானால் சிவபாபா உங்களை தனது குழந்தையாக்கி உலக அதிபதி ஆக்குவார். குழந்தைகள் வாரிசுகள் ஆகுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் சிவபாபாவின் முழுமையான வாரிசுகள் ஆவார்கள். அவர்களுடைய முன்னைய பிறவியில் அவர்கள் தங்களிடமிருந்த அனைத்தையும் சிவபாபாவிடம் கொடுத்தார்கள். ஆகவே குழந்தைகள் நிச்சயமாக ஆஸ்தியை பெற வேண்டும். பாபா கூறினார், வேறு எவரையும் உங்கள் வாரிசு ஆக்காமல் என்னை உங்கள் வாரிசு ஆக்குங்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, இவை அனைத்தும் உங்களுடையதே, உங்களுடையவை அனைத்தும் என்னுடையதே. நான் என்னிடமிருந்த அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்ததால் நீங்கள் முழு உலகின் ராஜ்யத்தையும் எனக்கு கொடுக்கிறீர்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு விநாசத்தின் காட்சியும் 4 கரங்களுடைய ரூபமும் காட்டப்பட்டன. அர்ஜுனன் வேறு எவருமல்ல, இவரே அக்காட்சிகளை கண்டார். பாருங்கள், நான் இந்த ராஜ்யத்தை பெறுகிறேன். ஆகையால் நான் ஏன் சிவபாபாவை எனது வாரிசு ஆக்கக்கூடாது? பின்னர் அவர் என்னை தனது வாரிசு ஆக்குகிறார். இது ஒரு சிறந்த பேரமாகும். அவர் எவரிடமும் எதனையும் கேட்கவில்லை. இவர் அனைத்தையும் மறைமுகமாக கொடுத்தார். மறைமுகமான தானம் என்று இதுவே அழைக்கப்படும். அவருக்கு என்ன நடந்தது என்பதை மற்றவர்கள் எவ்வாறு அறிவார்கள்? அவர் ஆர்வமின்மையை கொண்டிருந்து ஒரு சந்நியாசி ஆகிவிட்டாரோ என்று சிலர் எண்ணினார்கள். ஆகவே இந்த புத்திரிகளும் கூறுகிறார்கள், எனக்கு 5 குழந்தைகள் உள்ளார்கள். நான் ஒரேயொருவரையே எனது இன்னொரு குழந்தை ஆக்குவேன். இவர் அனைத்தையும் பாபாவிடம் கையளித்தார். அதன் மூலம் பலருக்கும் சேவை செய்யப்பட்டது. பாபாவை பார்க்கையில் அனைவருக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளை துறந்து பாபாவிடம் ஓடி வந்தார்கள். அந்த நேரத்திலிருந்து குழப்பம் ஆரம்பமானது.
ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளைத் துறந்து பாபாவிடம் ஓடி வந்தார்கள். அந்த நேரத்திலிருந்து குழப்பம் ஆரம்பமானது. தங்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் விட்டு வருவதற்கான தைரியத்தை அவர்கள் காட்டினார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக ஏகாந்தம் தேவைப்பட்டதால் ஒரு சூலை பட்டி உருவாக்க வேண்டியிருந்ததாக சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. தந்தையைத் தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. எந்த நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ நினைவு செய்யக்கூடாது. ஏனெனில் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ள ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மையாக்கப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், குடும்பத்துடன் வீட்டில் வாழும்போது தூய்மையாகுங்கள். இதனால் கஷ்டம் உள்ளது. அவர்கள் கூறுவதுண்டு, இந்த ஞானம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டையை ஏற்படுத்தக்கூடியது. ஏனெனில் அவர்களில் ஒருவர் தூய்மையாகி மற்றவர் தூய்மையாகாதுவிட்டால் வன்முறை இருக்கும். இது திடீரென வந்த ஒரு புதிய விஷயமாக இருந்ததால் அந்த மக்கள் அனைவரும் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். அனைவரும் திகைப்படைந்து கேட்டார்கள், பலர் ஓடிவிடுவதற்கு என்ன நிகழ்ந்தது? மக்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று கூறினார்கள். முன்னர் ஒருபோதும் அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு ஓடியதில்லை. அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த நாடகத்தில் சிவபாபாவின் தெய்வீக செயல்களாகும். சிலர் வெறும் கையுடனும் ஓடினார்கள். அதுவும் நாடகமாகும். அவர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு ஓடினார்கள். அவர்கள் வேறு எதனை பற்றியும் சற்றேனும் சிந்திக்கவில்லை. அனைத்தையும் செய்வதற்கு அவர்களிடம் சரீரம் மாத்திரமே இருந்தது. நினைவு யாத்திரையின் மூலமே ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியும். அப்பொழுதே தூய ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியும். தூய்மையற்ற ஆத்மாக்களால் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அது நியதி அல்ல. முக்தி தாமத்தில் தூய ஆத்மாக்கள் மாத்திரமே தேவைப்படுகின்றனர். தூய்மை ஆகுவதில் பல தடைகள் உள்ளன. முன்னர் ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு செல்வதற்கு எவருக்கும் தடை இருக்கவில்லை. அவர்கள் தாங்கள் வேண்டிய இடங்களுக்கு செல்வார்கள். இங்கு தூய்மையின் காரணமாக தடைகள் இருந்தன. தூய்மை ஆகாது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தர்மராஜ் மூலம் தண்டனைகள் இருக்கும். மிக குறைவான வெகுமதியே கிடைக்கும். நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். தந்தை கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னிடம் வர வேண்டும். நீங்கள் அந்த பழைய சரீரத்தை விட்டு ஒரு தூய ஆத்மாவாக வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பின்னர் 5 தத்துவங்களும் புதியதாகி சதோப்பிரதான் ஆகியதும் நீங்கள் ஒரு புதிய சதோப்பிரதான் சரீரத்தை பெறுவீர்கள். அனைத்தும் மாற்றமடைந்து புதியதாகும். பாபா வந்து இந்த ஒருவரில் அமர்ந்திருப்பது போன்று ஆத்மாக்களும் சென்று எவ்வித சிரமமும் இன்றி கருப்பை என்ற மாளிகையில் அமர்வார்கள். பின்னர் நேரம் வரும்போது அவர் வெளியே வருவார். ஆத்மா தூய்மையானவர் என்பதால் எங்கும் ஒளிக்கதிர் பரவியது போன்று இருக்கும். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு ஏகாந்தமாக பட்டியில் நிலைத்திருங்கள். தந்தையைத் தவிர வேறு எந்த நண்பர்களையோ உறவினர்களையோ நினைவு செய்யாதீர்கள். 2.
உங்கள் புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்திருப்பதுடன் பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். தந்தையுடன் உண்மையானதொரு பேரத்தை செய்யுங்கள். தந்தை அனைத்தையும் மறைமுகமாக கொடுத்தது போன்று நீங்களும் மறைமுகமான தானத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாயையை வென்றவராகி மாயையின் பயங்கரமான விளையாட்டுக்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிப்பீர்களாக. மாயையை வரவேற்பவர்கள் மாயையின் எந்த ஒரு பயங்கரமான ரூபத்தை பார்த்தாலும் பயப்படுவதில்லை. நீங்கள் அந்த விளையாட்டை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிப்பீர்களாயின் அதை ரசிப்பீர்கள். ஏனென்றால் புறத்தே மாயை ஒரு சிங்கத்தின் ரூபத்தில் இருப்பாள். ஆனால் அவளிடம் ஒரு பூனையின் பலமேனும் கிடையாது. நீங்கள்தான் பயப்பட்டு நான் என்ன செய்வது, எப்படி இது நடக்கும் என சிந்திப்பதன் மூலம் அவளை பெரியதாக்குகிறீர்கள். எவ்வாறாயினும் என்ன நடக்கிறதோ அது நன்மைக்கே, என்ன நடக்க இருக்கிறதோ அது சிறப்பானதே என்ற பாடத்தை நினைவில் வைத்திருங்கள். விளையாட்டை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானியுங்கள். நீங்கள் மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். சகித்துக் கொள்பவர்கள் எவருடைய சுபாவத்தை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டார்கள். அவர்கள் வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவார்கள். ஓம் சாந்தி.